பாத்திரத்தில் 3 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். கோகோனட் ஆயில் ஊற்றிருக்கேன் நான். எண்ணெய் நல்லா காஞ்சிட்டோன்னே 2 காஞ்ச மிளகாய் போடுறேன். கொஞ்சோண்டு கருவேப்பிலை, 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். நான் ஒரு பல்லு பூண்டு, கொஞ்சம் இஞ்சியை நல்லா நசுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். அரைக்கிறதோட நசுக்கி வச்சுருக்கிறது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கிருச்சு. இதில் நம்ம கொஞ்சோண்டு புதினா இலை சேர்த்துக்கலாம். இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா வாசனையாகவும் இருக்கும். உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். இதில் இப்போ நம்ம மசாலா சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் சோம்பு, தேவையான அளவு உப்பு. நல்லா வதக்கிக்கோங்க. இதில் நம்ம தேங்காய் பால் சேர்க்க போகிறோம். 1 கப் தேங்காய் பால் வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். தேங்காய் பால் லைட்டாக கொதிச்சிட்டோன்னே நம்ம சிக்கன் ஆட் பண்ணிடலாம். அப்போ இந்த தேங்காய் பாலில் சிக்கன் நல்லா வேகும். அப்போ இன்னும் நம்மளுக்கு டேஸ்ட் கொடுக்கும். தேங்காய் பால் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 கிலோ சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். நல்லா வேகட்டும். நம்ம தண்ணியெல்லாம் ஒன்றும் ஆட் பண்ண வேண்டாம், அந்த தேங்காய் பால்லேயே சிக்கன் வேகும் நல்லா. க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் 5 மினிட்ஸு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த தேங்காய் பாலே நல்லா வேகுது. இன்னும் கொஞ்சம் வேகட்டும். 10 மினிட்ஸ் மூடி வைக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துருச்சு. சிக்கனும் நல்லா வெந்துருச்சு. இதில் நம்ம கொத்தமல்லி இலை போட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.